வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. போரால் சூழப்பட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் எண்ணெய் உற்பத்தியும் அதன் விநியோகமும் கடுமையாக அடிவாங்க தலைப்படுவதால் 4 ஆண்டு காலத்துக்கு பின்னர் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் எண்ணெயின் விலை இன்று $110 தாண்டியுள்ளது. இந்த பாரதூரமான நிலைமையானது இலங்கை உட்பட எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு புதிய பாதக செய்தியாக வந்திருந்தாலும் இந்த உலக பதற்றத்தை இலங்கை தீவின் அரசியல்வாதிகளில் எத்தனை பேர் முறையாக உள்வாங்கி அதன் அடிப்படையில் நகர்கின்றார்கள் என்பது கேள்விக்குரிய ஒரு விடயம். உலக அளவில் எரிசக்தி பதற்றம் தற்போது கடுமையாக ஏறுமுகப்படுவதால் செல்வந்த நாடுகளில் ஒன்றான தென்கொரியா கூட 30 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக எரிபொருளுக்கு உச்ச வரம்பை விதிக்க தலைப்படுகின்றது. தென்கொரியாவின் எரிசக்தி சார்ந்த பொருளாதாரத்தில் இந்த விலையேற்றம் சுமையை ஏற்படுத்துகின்றது என்றால் இலங்கை போன்ற நாடுகளில், அதுவும் பொருளாதாரத்தால் மிகவும் பலவீனப்பட்ட இலங்கை போன்ற நாடுகளில் எவ்வளவு தூரம் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இலங்கையின் அரசியல்வாதிகளோ மத்திய கிழக்கு நிலவரங்களில் வாய்க்கு வந்தபடி பேசி நாடாளுமன்றத்தில் காட்டுக்கத்தல்களை கத்தி நாட்டின் பாரதூர நிலைமை குறித்து அறியாமல் சிறுபிள்ளைத்தனமாக நகர தலைப்படுகின்றார்கள். தென்கொரியாவில் இன்று நாட்டில் இந்த எரிபொருள் நிலவரங்கள் குறித்து அவசரமான கூட்டத்தை கூட்டிய அரசு தலைவர் இந்த உச்சவரம்பு நிலையை அறிவித்திருக்கின்றார். ஆக மொத்தம் ரஷ்யா 2022 ஆண்டில் உக்ரைன் மீது போரை தொடுத்த பின்னர் அன்று எப்படி எண்ணெய் விலை உச்சமடைந்ததோ இப்போது அதே ஒத்த நிலைமை வந்திருக்கின்றது. ஏற்கனவே எண்ணெய் விலை எகிறிவிட்ட நிலையில் இன்னும் மத்திய கிழக்கின் எண்ணெய் உற்பத்தியும் விநியோகமும் தடைப்படும் என்பதை உறுதிப்படுத்தும் பாதகமான செய்திகள் தொடர்ந்தும் வருகின்றன. அந்த வகையில் பஹ்ரைனின் தேசிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் எண்ணெய் கிணற்று தொகுதி ஒன்று ஈரான் தாக்குதலால் இன்று தீப்பிடித்துக் கொண்டது. இன்று காலை பஹ்ரைனை ஈரானிய ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் தாக்கிய பின்னணியில் பஹ்ரைனில் இந்த தாக்குதல்களால் 32 பேர் காயமடைந்து அவர்களில் 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் உள்ள பின்னணியில் இந்த எண்ணெய் குதங்கள் மீதான தாக்குதலும் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் என்னதான் மக்களுக்கு இந்த எரிபொருள் விநியோகம் மற்றும் இறக்குமதியில் நம்பிக்கைகளை ஊட்டிக் கொண்டாலும் இலங்கை மின்சார சபையை நேற்று நள்ளிரவில் அதிரடியாக கலைத்து அதனை 6 தனித்தனியான அரச நிறுவனங்களாக மாற்றிக்கொண்டாலும் உலகின் எரிபொருள் நெருக்கடி நிச்சயமாகவே எதிர்வரும் வாரங்களில் இல்லை என்றால் மாதங்களில் இலங்கையின் சக்தி வளத்துறையையும் கடுமையாக அடிக்கப் போகின்றது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இன்று ஈரானின் புதிய அதி உயர் தலைவராக அறிவிக்கப்பட்ட மொஜ்தபா கபேனிக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த ராஜதந்திர சூழல்களை அங்கும்பாடி இங்கும்பாடி நகர்த்த தலைப்பட்டாலும் இலங்கை தீவு மத்திய கிழக்கு நிலவரங்களால் அடிவாங்க போவது நிதர்சனமாகவே தெரிகின்றது. ஏனென்றால் உலகின் எண்ணெய் சந்தையை அடிவாங்கும் போது இலங்கையும் அதற்கு நிச்சயமாக சிக்கத்தான் செய்யும். ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பாக கருதப்படும் இஸ்லாமிய புரட்சிகர இராணுவம் மற்றும் அதன் துணை இராணுவ படை கட்டமைப்பான பாசிச் ஆகிய கட்டமைப்புகளுடன் வலுவான தொடர்புகளை கொண்டுள்ள முஸ்தபா தந்தையின் இடத்திற்கு பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். முஸ்தபா தனது மறைந்த தந்தையை விட கடும் போக்கானவர் என கருதப்படுவதால் அவர்தான் இப்போது ஈரானின் இராணுவத்துக்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான முடிவுகளுக்கும் பொறுப்பானவர் என்ற அடிப்படையில் நிச்சயமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவரை குறிவைத்து தாக்குதல்களை நடத்த போவதும் கசப்பான இன்னொரு யதார்த்தமாகவே தெரிகின்றது. புதிய தலைவர் முஸ்தபா கவேனிக்கு விசுவாசமாக இருப்பதற்கான உறுதிமொழியை நாட்டு மக்கள் வழங்குவதற்காக இன்று மாலை 3 மணிக்கு ஈரானில் நாடளாவிய ரீதியில் மக்கள் ஒன்று கூடி புதிய தலைவருக்குரிய சத்திய பிரமாணத்தை செய்ய வேண்டும் எனவும் உள்ளூர் நேரப்படி இந்த பைஅத் எனப்படும் சத்திய பிரமாணம் இடம்பெற வேண்டும் எனவும் கோரிக்கொண்டாலும் உலகின் மிகப்பெரிய வல்லரசாக கருதப்படும் அமெரிக்காவும் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய இராணுவ பலமாக கருதப்படும் இஸ்ரேலும் புதிய ஈரானிய தலைவரை நீண்ட காலமாக அந்த பொறுப்பில் வைத்திருக்க விரும்பாமல்
எதிர்வரும் நாட்களில் தாக்குதல்களை நடத்தும் என்பதும் ஒரு நிலைமையாக இருக்கின்றது. ஆகையால் ஈரானின் புதிய ஆட்சித் தலைவரை பொறுத்தவரை அவர் தனது ஆட்சியில் கவனத்தை செலுத்துவதை விட தன்னை கொலை செய்ய துடிக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளிலிருந்து தப்பித்து உயிர் வாழ்வதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய இக்கட்டான நிலையுடன் தான் இந்த உயரிய பொறுப்பை அவர் ஏற்றிருக்கின்றார். ஆனால் முஜ்தபா கெமேனியை பொறுத்தவரை தனது தந்தையான கெமேனியை போல 40 ஆண்டுகள் தாண்டி ஈரானில் அதிகாரத்தில் இருக்க முடியாது என்பது தற்போதைய நிலவரங்களால் தெரிகின்றது. இன்று இரண்டு தரப்பும், அதாவது அமெரிக்க இஸ்ரேலிய தரப்புகள் ஒருபுறமும் ஈரான் மறுபுறமாக நின்று தாக்குதல்களை தொடுத்திருக்கின்றன. இஸ்ரேல் மத்திய ஈரான் மீதும் லெபனான் மீதும் இன்று புதிய அலை தாக்குதல்களை நடத்த, மறுபுறத்தே ஈரானும் புதிய அரசு தலைமையுடன் அறிவிப்பின் பின்னணியில் இஸ்ரேல் மத்திய ஈரான் மீதும் லெபனான் மீதும் இன்று புதிய அலை தாக்குதல்களை நடத்த, மறுபுறத்தே ஈரானும் தனது புதிய அலை தாக்குதல்களை வலுவான ஏவுகணைகளை கொண்டு நடத்தி வருகின்றது. இதற்கிடையே லெபனானில் இஸ்ரேல் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகள் எனப்படும் தடை செய்யப்பட்ட கொத்தணி குண்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்திக் கொள்வதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இன்று குற்றஞ்சாட்டிய பின்னணியில் இந்த தாக்குதல்கள் தொடர்கின்றன. தெற்கு லெபனானில் உள்ள ஜோமோர் நகரில் உள்ள மக்கள் வதிவிடங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் வெள்ளை பொஸ்பரஸ் வெடிமருந்துகள் கொண்ட கொத்தணி குண்டுகளை வீசியதான செய்திகள் வந்துள்ள நிலையில் தமிழர் தாயகத்தில் நேற்று இடம்பெற்ற பெண்கள் தின நிகழ்வில் உரையாற்றிய தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனோ ஈரான் இஸ்ரேல் மீது சர்வதேச போர் விதிகளை மீறி கொத்துக்குண்டுகளை வீசுவதாக ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தை தெரிவித்து, இந்த கருத்துடன் 2009 தமிழர் தாயகம் மீது நடத்தப்பட்ட கொத்தணி குண்டு தாக்குதல்களையும் முடிச்சு போட்டார். ஆனால் தமிழர் தாயகத்தின் மீது குரூரமான தாக்குதல்கள் இடம்பெற்ற போது, இல்லையென்றால் அவர்கள் ஒரு குரூரமான இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட போது அந்த தாயகத்துக்கு எதிராக இஸ்ரேலும் ஈரானும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆதரவாக நின்றமை வெளிப்படையான விடயம். ஆகையால் மத்திய கிழக்கு மோதல்களில் தமிழ் அரசியல்வாதிகளும் எவ்வளவு தூரம் புரிதல்களை கொண்டிருக்கின்றார்கள் என்பது இவ்வாறான கருத்துக்கள் மூலம் பகிரங்கமாகின்றது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை இப்போது அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் சாமானிய மக்களாலேயே எள்ளி நகையாடலுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையின் கடல் பரப்புக்கு அண்மையாக அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் வந்து ஸ்ரீலங்கா கடற்படைக்கு தெரியாமல் எவ்வாறு ஈரானிய கப்பலை மூழ்கடித்துக் கொள்ள முடியும் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அவ்வாறாக கேள்வியை எழுப்பும் சஜித் பிரேமதாசா ஸ்ரீலங்கா படையினரிடம் ரேடார் பொறிமுறைகள் இல்லையா, கண்காணிப்பு அமைப்புகள் இல்லையா என வினா எழுப்பி தாக்குதலை நடத்திய அமெரிக்க நீர்மூழ்கியில் உள்ள உயரிய தொழில்நுட்ப விஷயங்களை அறிந்தும் அறியாமலும் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா படைத்தரப்பிடம் அந்த கண்காணிப்பு பொறிமுறை இல்லையா, இந்த கண்காணிப்பு பொறிமுறை இல்லையா, ஏன் அமெரிக்க நீர்மூழ்கியை கண்காணிக்க முடியாமல் போனது என கேள்வி எழுப்புவது இப்போது சமூக வலைதளங்களில் நையாண்டி செய்யப்படுகின்றது. ஆக மொத்தம் பூகோள அரசியல் கொதிநிலை சுழலுக்குள் சிக்கியுள்ள இலங்கை தீவின் உண்மையான நிலை குறித்த ஒரு பிரஜை இல்லாமல், இலங்கை தீவுக்கும் மத்திய கிழக்கு போரில் எவ்வாறான பாதக நிலவரங்கள் வரப்போகின்றன என்ற ஒரு கரிசனை இல்லாமல் இந்த மத்திய கிழக்கு போர் நிலவரத்தை இலங்கை தீவின் சில அரசியல்வாதிகள் வெறும் கிச்சு மூட்டும் விடயமாக கையாள்வது இலங்கை மக்களுக்குரிய ஒரு சாபக்கீடாகவும் தொடரத்தான் செய்கின்றது.